ஒரு முறை காமராஜர் அவர்கள் ஒரு கிராம பகுதி வழியாக சென்று கொண்டிருந்தார். வழியில் ஆடு மேய்த்துக் கொண்டிருந்த சிறுவர்களை பார்த்தார். அவர்களிடம், "ஏன் பள்ளிக்கூடத்திற்கு செல்லவில்லை?" என்று கேட்டார். அந்த சிறுவர்கள், "பள்ளிக்கூடம் எங்கள் கிராமத்தில் இல்லை. பக்கத்து ஊரில் இருக்கிறது. நடந்து செல்ல வேண்டும்" என்றார்கள். உடனே காமராஜர், "அப்படியானால் உங்கள் ஊருக்கு அருகிலேயே ஒரு பள்ளிக்கூடம் கட்ட ஏற்பாடு செய்கிறேன். நீங்கள் எல்லோரும் படிக்க வருவீர்களா?" என்று கேட்டார். சிறுவர்கள் சற்றே தயங்கியபடி, "பள்ளிக்கூடம் கட்டினால் நாங்கள் வருகிறோம். ஆனால் அங்கே போனால் எங்களுக்கு சோறு போடுவார்களா?" என்று கேட்டனர். அவர்களின் இந்த கேள்வி காமராஜரை மிகவும் சிந்திக்க வைத்தது. ஏழ்மை காரணமாக ஒருவேளை உணவிற்காக பள்ளி படிப்பை தவிர்க்கும் மாணவர்களின் நிலைமையை அவர் உணர்ந்தார். அதன் விளைவாகத்தான் பள்ளிகளில் மாணவர்களின் சேர்க்கை எண்ணிக்கையை அதிகரிக்கவும், இடைநிற்றலை தடுக்கவும் தமிழகம் முழுவதும் இலவச மதிய உணவுத் திட்டத்தை அறிமுகப்படுத்தினார். இந்த சம்பவம் காமராஜர் கல்வி கண் திறந்தவர் என்று அழைக்கப்பட முக்கிய காரணமாக அமைந்தது.